ஹலோ வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த 8ஆம் மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க இம்மாத வாக்கு தத்துவத்தை இன்றைய ஆகாரமாய் பார்ப்போம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்து என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது. யோபு 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மாத இறுதியில் நீங்களே இந்த வார்த்தையை சொல்வீர்கள். என்ன, நானா நானா என்று கேள்வியெல்லாம் வேண்டாம். நீங்களே தான் சொல்வீர்கள். கடந்த நாட்களை பார்க்கிலும் 8ஆம் மாதம் உங்கள் ஆசீர்வாதம் தண்ணீர் தடாகம் நிறைந்த இடத்தில் உள்ள மரம் எப்படி செழித்து காணப்படுமோ அப்படியே செழித்திருப்பீர்கள். வறட்சி இருக்காது. வெயிலின் உஷ்ணத்தினால் இலைகள் காய்ந்து போகாது, கிளைகள் முறிந்து போகாது. உங்களின் ஆயுள் தண்ணீர் அருகில் உள்ள மரத்தின் வேரை போல் படர்ந்து மண்ணை பற்றி கொண்டு இருப்பது போல உறுதியாய் இருக்கும். உங்கள் வருமானமும் சரி, கையிருப்பும் சரி செழித்து பெருகும். கிளைகளின் மேல் பனி எப்படி படர்ந்து இருக்குமோ அப்படியாய் தேவனாகிய கிறிஸ்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு புரிந்து கொண்டு இருப்பார். நீங்களே சொல்வீர்கள், ஆதங்கத்துடன் சொல்வீர்கள், கர்த்தர் கடந்த மாதங்களை பார்க்கிலும் இந்த மாதம் என்னையும் என் குடும்பத்தையும்